ஹாய் கைஸ், இப்போ பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் எக்ஸ் வச்சு ஃபேக்டர்ஸ் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. இது எம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு நினச்சி நம்பி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ சப்ப கொஸ்டின். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கடற்கடான்னு நம்மளுக்கு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். என்ன கொடுத்துருக்கான்? எஃப் ஆஃப் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் n to n கொடுத்துருக்கான். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 அவ்வளோதான். ஓகேவா? 1 2 3 வந்து அப்படி போயிட்டே இருக்கும். எஃப் வேல்யூ கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் எம் வந்து m² + m + 3ன்னு கொடுத்துருக்கான். 1 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன எஃப் ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு என்க வேல்யூ இருந்தது 1 2 3 போயிட்டே இருக்கும். கரெக்டாக அதை போட்டிருக்கோம். m1 வந்து m1லேருந்து m5 வரைக்கும் எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் ஒன்லேருந்து எஃப் ஆஃப் 5 வரைக்கும், அதாவது எஃப்க வேல்யூ வந்து 1லேருந்து 5 வரைக்கும் இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? அதுலேருந்து ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? 1, 5, 2, 9, 3, 15, 4, 23, 5, 33 போட்டாச்சா? நேச்சுரல் நம்பர்ஸ் போடுங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் ஒரு சைடில் 1 2லேருந்து எண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 1 2லேருந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதை வந்து சும்மா தான் ஒரு 10 வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். ஓகேவா? ரேண்டமாக போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து 1 வந்து 5க்கு கனெக்ட் பண்ணுங்கள், 2 வந்து 9க்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி கனெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே இடம் பத்தாது. ஓகேவா? அதனால சிம்பிளாக 2 மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது 1 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. 1 1 ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் உண்டு. என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது டொமைன், இது கோடொமைன். டொமைனில் இருக்க எல்லா ஃபேக்டர்ஸும் கோடொமைனில் ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் ஃபேக்டர். கரெக்டாக? 1க்கு 5 இருக்குது, 2க்கு 9 இருக்குது, 3க்கு 15 இருக்குது, 4க்கு 23 இருக்குது, 5க்கு. அப்போது டொமைனில் எல்லாத்துக்குமே இருக்கா? அப்போ என்ன எழுதணும்? எவ்ரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் கோடொமைன். ஓகேவா? எவ்ரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இல்லை ஷார்ட்டாக எழுதுனா எவ்ரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் இமேஜ். ஓகேவா? முடிஞ்சு. 1 1 ஃபங்க்ஷனாக? ஆமாம், வெரி குட். முடிஞ்சு.